ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி ஃபுட்ஸில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா தக்காளி சட்னி செய்தாங்க. இந்த தக்காளி சட்னி செய்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. 10 மினிட்ஸ்லேயே செஞ்சுறாங்க. இந்த தக்காளி சட்னி நான் வந்து ஹோட்டலில் செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் சேர்ப்புறேங்க. வாங்க எப்படி செய்து போய் பார்க்கலாம். இந்த சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். 6 தக்காளியை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த 6 தக்காளிக்கு வந்து நான் 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்து காஞ்ச மிளகாய் 5 எடுத்திருக்கேன் காரத்துக்காக. வந்து ஒரு பீஸ் இஞ்சி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்காக வந்து கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துருக்கேன். கடலை பருப்பு, அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு. அவ்வளோதாங்க. இந்த பொருட்களெல்லாம் வச்சு தாங்க தக்காளி சட்னி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்து போய் பார்க்கலாம். கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சிடலாம். கடாய் சூடானதுக்கப்புறமா ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் வந்து நான் 4 டீஸ்பூன் ஊற்றுறேன். ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் இந்த சட்னி வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் வந்து ஆயில் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டுருங்க. கடுகு நல்லா வெடிஞ்சதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் போட்டுருங்க. காஞ்ச மிளகாய் போட்டதுக்கப்புறமே வந்து உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு போட்டுருங்க. கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு வந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துடுங்க. பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா வெங்காயத்தை போட்டுருங்க. வெங்காயம் போட்டதுக்கப்புறமே வந்து இஞ்சியும் போட்டுருங்க. வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வறுத்துடுங்க. வெங்காயம் வந்து இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமே வந்து தக்காளியை போட்டுருங்க. தக்காளி வந்து நல்லா மெசைகிற அளவுக்கு நல்லா வறுக்கணும். நான் வறுத்ததுக்கப்புறம் காட்டுற எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி தக்காளி நல்லா மெசைஞ்சதுக்கப்புறமா வந்து தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். ஆற வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டுற பாருங்கள். எனக்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். அரைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அரைச்சதுக்கப்புறமா கருவேப்பிலை வந்து தாளித்து வச்சுருந்தேன். அந்த பவுல்லையே ஊற்றிடுறேன். அவ்வளோதாங்க, நம்மளுடைய தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க. இதை வந்து நான் 10 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதை வந்து நான் இட்லிக்கு வந்து சர்வ் பண்ணிடுறேங்க. பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இந்த தக்காளி சட்னி வந்து இட்லி தோசைக்கெலாம் வந்து செட் ஆகுங்க. நீங்களும் இந்த மாதிரி இட்லி தோசை செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி தக்காளி சட்னி செஞ்சு பாருங்கள். உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டெய்லி ஃபுட்ஸ் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போகிற ரெசிபி உங்கள் ஃபோனை தேடி வரும். தேங்க்யூ, பாய்.